ஹலோ ஆல், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பன்னீர் மஞ்சூரியன் பார்க்கலாமா? வாங்க, வெல்கம் பேக் டு ஸ்ரீஜா யூடியூப் சேனல். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பன்னீரை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா மாவு மாதிரி கலந்துக்கிட்டு இப்போ நம்ம பன்னீரை கட் பண்ணிட்டு இந்த மாவுல நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பன்னீரை நல்லா நீட்டாக கட் பண்ணி போட்டால் இன்னும் செமையாக இருக்குங்க. சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு வானல்ல தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 10 பல்லு பூண்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 வரமிளகா, 1 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு குடமிளகாவே நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பி போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோளமாவு, அதாவது கார்ன்ஃபிளவரை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது திக் கன்சிஸ்டன்சியை நமக்கு கொடுக்குங்க. லாஸ்ட்டாக பொரிச்ச பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டச்சா நறுக்கின கொத்தமல்லியை மேலே தூவி விட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பன்னீர் மஞ்சூரியனை சூப்பராக சர்வ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.